இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் பார்க்கலாமா? ப்ராக்கலி ஃப்ரைட் ரைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி மேஜிக் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனது 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனது ப்ரோக்கலியை கழுவி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். இது கூட கேபேஜும் கேரட்டையும் கழுவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பேரட்டி விட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். நல்லா ஒரு வணக்கி விட்டு இது ஒரு ஆஃப் குக் வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ மறுபடியும் கடாயை வச்சு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு வதக்கிட்டு குடமிளகாய் ஒரு 1/2 இது வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு பேட்டிட்டு ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த அந்த காயும் இதில் சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பேரட்டி விட்டுக்கலாம். இப்போ ஏற்கனவே வடித்து வச்சுருக்க சாப்பாடு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கலர் கிளறி விட்டுட்டு இது கூட 2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் கலருக்காக. இதையும் நல்லா போட்டு ஒரு பேரட்டி விட்டுட்டு 1 ஸ்பூன் பெப்பர் தூள் தூவிக்கலாம். இது கூட பொடிசா நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழையும் தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ப்ரோக்கலி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.